بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் வணக்கங்களை பற்றி பேசுகிறான். இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்கங்கள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னவித வணக்கங்களாக இருக்கட்டும், இந்த வணக்கங்கள் எல்லாம் எதற்கு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுக்காக வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய அடியார்கள் ஏன் இந்த வணக்கத்தை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நாம் அதனுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும். அப்படி புரிந்து கொள்ளலன்னு வச்சுங்களேன், நம்ம நோக்கத்தை என்ன செய்ய முடியாது, முழுமையாக நிறைவேற்றவே முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் ஒரு இடத்துல சொல்கிறான், யா ஐயுஹன்னா சுஅபுது அப்படிங்கிறான். மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். யஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். ஏன் அப்படின்னா, அந்த வணக்கத்திற்கான காரணம் என்னங்கிற அந்த வசனத்துடைய முடிவில் சொல்லும்போது சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். தக்வானா என்ன? இறைவனுக்காக பயப்படுறது, இறைவனுடைய அருட்கொடைகளை ஆதரவு வைக்கிறது, அதாவது பயபக்தியோடு நடந்து கொள்வதற்கு பெயர் தான் தக்வா. அப்போ இந்த தக்வா எதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்கத்தால் கிடைக்கும். அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தால் அதை பெற முடியும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பிரதானமான வணக்கம் என்ன அப்படின்னா நோன்பு தான். தொழுகை அன்றாடம் தொழுதாலும் பிரதானமாக பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நோன்பு தாங்க. அப்போ இந்த நோன்பை நாம் இந்த மாதம் முழுக்க நோக்கிறோம். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும், யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். சரி, இந்த நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன, நோன்பு வைத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது? எதுக்காக? நீங்கள் பட்னியாக கிடக்கணும், பசியை உணரணும். இன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு அப்படின்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? பிரதானமான காரணம் என்ன? பசிதானா? பசியை உணர்றதுக்காகத்தான் நோன்பா? அப்படிலாம் கிடையாது. பிரதானமான காரணம் என்னென்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. பசி தான் காரணம் அப்படின்னா பணக்காரவங்களை மட்டும் நோன்பு வைக்க சொல்லியிருப்பான்ல, வசதியானவங்க நோன்பு வைங்க, ஏழைகள் நோன்பு வைக்காதீங்க. பசி தான் காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அது சொல்லப்பட்டிருக்கும். பசி காரணம் அல்ல. பசி என்பது ஒரு மனிதனுக்கு வரும், பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்பதெல்லாம் வேறு விஷயம். அதில் பசியும் தெரியும் என்பதற்காக, பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம எடுத்துட முடியாது. பல காரணங்களில் பிரதானமான காரணம் என்ன, ஒரு மனிதன் நோன்பு வைப்பதற்கான பிரதானமான காரணம் என்னன்னு கேட்கும்போது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்படி ஆனால் என்ன கிடைக்கும்? பயபக்தி உடையவனாக ஒரு மனிதன் ஆகனானா அவனால் என்னவெல்லாம் பெற முடியும் தெரியுமா? அவன் பாவங்களிலிருந்து விலகிடுவான், குற்றங்களிலிருந்து விலகிடுவான். இறைவன் மீது வரக்கூடிய பயத்தின் காரணமாக நான் பாவமே செய்யக்கூடாது, ஐயோ நான் பாவம் செஞ்சால் இறைவன் என்னை பார்த்துருவானே, கண்காணிச்சிருவானே அப்படிங்கிற அந்த அச்சம் ஏற்படுதா இல்லையா? அந்த அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதே போல் பக்தி, தக்வாவினுடைய இன்னொரு சாராம்சம் என்ன? பக்தி. நான் இந்த நோன்பை வைக்க வேண்டும்,
இந்த நோன்பை தொடர்ந்து அது சார்ந்திருக்கக்கூடிய பல நற்காரியங்களை செய்யணும். அதனால் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய திருப்தியும் நான் பெறணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் பக்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு. ஆக பயபக்தி உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. இதே ரீசனுக்காகத்தான் உங்களுக்கு முன்னால் உள்ளவங்கள் மீது கடமையாக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த நோன்பை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நோன்பை வைப்பதின் மூலமாக கண்டிப்பாக நாம் பயபக்தி உடைய அடியார்களாக இருப்போம். அல்லாஹ் இருப்பீர்கள் என்று வாக்களிக்கிறான். அல்லாஹுடைய வாக்கை உண்மைப்படுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக, நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.